கிளிநொச்சியிலிருந்து பிரான்ஸ் செல்லும் நோக்கிலே வெளிநாட்டுக்கு பயணத்தை ஆரம்பித்த நபர் ஒருவர் பெலாரஸ் எல்லைக்கு அருகிலே சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பல்வேறுபட்ட தகவல்கள் வெளிவந்திருக்கின்றது. அவை தொடர்பாக இதிலே பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் நபர் ஒருவர் பப்ஜி கேமுக்கு அடிமையான நிலையில் உயிரை மாய்த்துக் கொண்டதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவரது நண்பர்கள் சிலர் இந்த தகவலை மறுத்திருக்கின்றார்கள். அது தொடர்பாகவும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அது தவிர மட்டக்களப்பு தேர்தல் திணைக்களத்தில் ஊழியர் ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. அவை தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஏகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொலிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். பெலாரஸ் நாட்டுக்கு அருகிலே கிளிநொச்சியைச் சேர்ந்த நபர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. கிளிநொச்சியைச் சேர்ந்த டிலெக்ஸ் எனப்படுகின்ற 34 வயதுடைய நபர் அவர் சமுத்தி உத்தியோகத்தராக இங்கு பணியாற்றி கொண்டிருந்தார். அவர் பிரான்ஸ் செல்லும் நோக்கிலே வெளிநாட்டுக்கு பயணத்தை ஆரம்பித்து ஒவ்வொரு நாடுகளாக அவர் சென்று கொண்டிருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் கடந்த அக்டோபர் மாதம் 27, 28 நடுப்பகுதியில் இரவு வேளையிலே அவரும் அவருடன் இன்னொரு நபரும் பெலாரஸ் நாட்டு எல்லைக்குள் போவதற்கு முயற்சித்திருக்கிறார்கள். அப்போது லத்வியா நாட்டு எல்லை பாதுகாப்பு படையினர் அவர்கள் இருவரையுமே தாக்கியதாக கூறப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக இருவரையும் தாக்கிவிட்டு பெலாரஸ் நாட்டு எல்லைக்கு அருகிலே ஒரு ஆறு ஒன்று இருக்கின்றது. அதாவது லத்வியா பெலாரஸ் எல்லைக்கு இடையிலே ஆறு ஒன்று இருக்கின்றது. அந்த ஆறு காற்றுடன் சார்ந்தே இருக்கின்றது. அந்த ஆற்று பகுதியிலே மிருகங்கள் வந்து செல்லுகின்ற அந்த இடத்திலே கொண்டு போய் இந்த இவர்கள் இருவரையும் போட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக பெலாரஸ் நாட்டு எல்லை பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக பெலாரஸ் நாட்டு மீட்பு குழுவினருக்கும் தகவல் கிடைத்திருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து ஒரு குழுவினர் சம்பவ இடத்துக்கு விரைந்திருக்கிறார்கள். அப்போது உயிரிழந்த ஒருவரின் சடலத்தையும் உயிருடன் இருக்கின்ற நபர் ஒருவரையும் தான் அவர்கள் மீட்டதாக கூறப்படுகின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த உயிருடன் இருந்த நபரிடம், அதாவது இக்ரம் எனப்படுகிற நபரிடம் என்ன நடந்தது என்று ஒரு காணொலி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த காணொலியிலே இக்ரம் எனப்படுகிற நபர் கூறுகின்றார், நாங்கள் இருவரும் பிரான்ஸ் செல்வதற்காக பயணித்தோம். அந்த சந்தர்ப்பத்தில் தான் இவ்வாறு லத்வியா நாட்டு எல்லை பாதுகாப்பு படையினர் எங்களை தாக்கினார்கள். அதிலே எனது நண்பன் உயிரிழந்து விட்டார் என்று அவர் ஆங்கிலத்திலே கூறுகின்றார். அது தொடர்பான காணொலிகள் தற்பொழுது பாரஸ் நாட்டு ஊடகங்களிலே வெளியாகி இருக்கின்றது. அதன் ஊடாக என்ன நடந்தது என்பதை ஓரளவு புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கின்றது. அதை தவிர அந்த பெலாரஸ் நாட்டு ஊடகங்கள் வெளியிட்டு இருக்கின்ற செய்தியிலே அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், காட்டுமிராண்டித்தனமான தன்மையை இந்த நாடுகள் பின்பற்றுகின்றது. அதாவது பெலாரஸ் நாட்டின் எல்லையை பகிர்கின்ற நாடுகள் பின்பற்றுகின்றன. அதனால் இவருடன் சேர்த்து 78 பேர் கடந்த 2021 ஆண்டுக்கு பின்னர் சித்திரவதைக்குள்ளாகி அல்லது வேறு காரணங்களால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற தகவலையும் அந்த ஊடகம் வெளியிட்டிருக்கிறது. இது சர்வதேச அகதிகள் விதிக்கு முரணானது என்கின்ற கருத்தையும் அந்த ஊடகம் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. இவ்வாறு பிரான்ஸ் செல்ல முயற்சித்த நபர் ஒருவர் இடைவழியிலே உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெறுகின்றன. கடந்த 3 வருடத்திற்குள் பல சம்பவங்கள் இவ்வாறு பதிவாகி இருக்கின்றது. அந்த வகையில் யாழ்ப்பாணம் சாவச்சேரி பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் பெலாரஸ் எல்லைக்கு அருகிலே சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். அதுபோல கிளிநொச்சி வட்டக்கச்சி பகுதியைச் சேர்ந்த ஒருவர் பெலாரஸ் நாட்டு எல்லைக்கு அருகிலே சடலமாக மீட்கப்பட்டார். இப்படியான சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்பவர்கள் மிக மிக கவனமாக இருங்கள். இந்த ஆள் கடத்தல்காரர்கள் முகவர்களை நம்பியெல்லாம் நீங்கள் செல்லாதீர்கள். சரியான முறையில் சட்ட ரீதியாக உங்களது பயணங்களை மேற்கொள்ளுங்கள். அதுதான் பாதுகாப்பானது. ஒரு சிலர் இவ்வாறு சென்று தாங்கள் நினைக்கின்ற நாடுகளுக்கு சென்று விடுகின்றார்கள். ஆனால் பல சந்தர்ப்பங்களில் விபத்துக்கள் ஏற்படுகின்றது அல்லது அங்கிருக்கின்ற எல்லை பாதுகாப்பு படையினர் சித்திரவதைக்குள்ளாக்குகின்றார்கள், கொலை செய்கின்றார்கள். அதனூடாக பலர் தங்களது உயிரை இழக்கின்றார்கள். எனவே இது தொடர்பாக மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள். மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் பப்ஜி கேமிற்கு அடிமையான ஒருவர் உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் உரும்புராய் வடக்கு உரும்புராய் பகுதியைச் சேர்ந்த 31 வயதுடைய சிவகுமார் அகதீபன் எனப்படுகின்ற நபரை இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த நபர் பப்ஜி கேமிற்கு அடிமையானவர் என்றும் அதன் தொடர்ச்சியாக அவர் பப்ஜி கேமை விளையாடி வந்த நிலையிலே ஒரு கட்டத்தில் வட்டிக்கு பணம் வாங்கி பப்ஜி கேம் விளையாட ஆரம்பித்து விட்டார். அது வட்டியும் முதலுமாக 1 கோடியை தாண்டி விட்டது. வட்டிக்கு பணம் கொடுத்தவர்கள் வீட்டுக்கு வந்து தொந்தரவு செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். நாங்கள் கொடுத்த பணத்தை வட்டியும் முதலுமாக தருமாறு. அந்த சந்தர்ப்பத்தில் தனியார் காணி ஒன்றினை விட்டு, அவர்களுக்கு சொந்தமான காணி ஒன்றினை விட்டு அவர்கள் அந்த பணத்தினை கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகும் அந்த நபர் பப்ஜி கேம் விளையாட தாயிடம் 5 லட்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. அப்போது தாய் கொடுக்க மறுத்ததை தொடர்ந்து வீட்டிற்கு முன்னால் இருக்கின்ற மாமரத்தில் தூக்கில் தொங்கி இருக்கின்றார். அப்போது மாமர கிளை உடைந்து விழுந்திருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக வீட்டில் இருந்தவர்கள் உடனடியாக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையிலே
நேற்று முன்தினம் இரவு வேளை அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த நபர் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர், அதை தவிர இலங்கை மின்சார சபை ஊழியராகவும் பணியாற்றி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் அவர் பப்ஜி கேமிற்கு அடிமையான நிலையில் இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பப்ஜி கேமிற்கு அடிமையாகி அவர் உயிரை மாய்த்துக் கொண்டார். இப்போது நான் சொன்ன தகவல்கள் அனைத்துமே போலீஸ் வாக்குமூலத்தில் உயிரை மாய்த்துக் கொண்ட நபரின் உறவினர்கள் சொன்ன விடயமாகும். அதனை தாண்டி அவரது நண்பர்கள் கூறுகின்றார்கள், அப்படியெல்லாம் இல்லை, பப்ஜி கேமிற்கு அடிமையானவர் இல்லை அவர், இதெல்லாம் ஒரு தவறான செய்தி என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அதை தவிர அவர் கிரிக்கெட் போட்டிகள் இடம்பெறுகின்ற போது ஒரு நாட்டுக்கு சார்பாக பந்தயம் பிடிப்பார், அதை செய்வார். ஆனால் இவ்வாறு அவர் பப்ஜி கேமிற்கு அடிமையாகவில்லை என்றும் அதனால் இந்த சம்பவம் நடக்கவில்லை என்றும் அவரது நண்பர்கள் தெரிவித்து வருகின்றார்கள். சமூக வலைதளங்களில் அவர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். மற்றொரு செய்தியாக, மட்டக்களப்பு தேர்தல் திணைக்கள அலுவலகத்திற்குள்ளே பிரசாந்தன் எனப்படுகின்ற ஊழியர் ஒருவர் உயிரை மாய்த்துக் கொண்டதாக கூறப்படுகின்றது. அதாவது குறித்த அந்த பிரசாந்தன் எனப்படுகின்ற ஊழியர் நேற்று முன்தினம் இரவு அலுவலகத்திலே கடமையிலே ஈடுபட்டிருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக நேற்று தினம் காலை வேளை காவலாளி அங்கு சென்ற போது அவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக காணப்பட்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக போலீசாருக்கு இது தொடர்பாக தகவல் வழங்கப்பட்டிருக்கிறது. போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சடலத்தை மீட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தியதாகவும் கூறப்படுகின்றது. எருவில் பகுதியைச் சேர்ந்த பிரசாந்தன் எனப்படுகின்ற நபர்தான் தூக்கில் தொங்கிய நிலையிலே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். அவர் உண்மையிலே உயிரை மாய்த்துக் கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்கின்ற கோணத்தில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. மட்டக்களப்பு தேர்தல் திணைக்கள அலுவலகத்தில் இவ்வாறு ஒரு உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.